1 to 9 வரையில வாசிக்க கேட்போம். இன்னைக்கு ஆசாவுடைய பிரசங்கத்தை முடிச்சிருவோம். We have been studying him for the past 3 or 4 weeks. So we will conclude with Asa's sermon today. Chapter 16 verses 1 to 9. ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்கும் வரத்துமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினார். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெண்ணாகாத் என்னும் சிரியாவின் ராஜாவினிடத்திற்கு அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டோ? இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினார். பெண்ணாகாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாதிபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினார். அவர்கள் ஈயோனையும் தானையும் ஆபேல்-ஈயமையும் நப்தாலி பட்டணங்களின் எல்லா பண்டகசாலையும் முறியடித்தார். இதை பாசா கேட்டபோது ராமாவை கட்டுகிறது நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒளிந்தான். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா அனைத்தையும் கூட்டிக் கொண்டு போய் பாசா கட்டின அரண்மனையின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வந்து அவைகளால் கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். அக்காலத்திலே ஞான சிருஷ்டிக்காரனாகிய ஆனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சிரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சிரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாயிருந்தார்கள் அல்லவா? நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதே அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கும் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான் என்பதே. ஆமென். சரி, நம்ம இந்த காரியத்தை நாம் சீக்கிரமாக சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். Very quickly going to this last part of Asa's life. ஆசாவுடைய வாழ்க்கை கடைசி பகுதியை நாம் சீக்கிரமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக ஒரு இன்ட்ரோடக்ஷன், அதாவது நாம் இதுவரையில் கண்டது, what we have seen thus far. Now ஆசா ராஜாவாவதற்கு முன்பதாக ராஜரீகத்தை புதிதாக அவர் அரசாங்கத்துக்கு வந்த பிறகு ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறாரு, அவருக்கு முன்மாதிரியாக இஸ்ரவேல் ஜனத்தை காட்டி பேசுகிறார். ஆசா வந்து யூதா தேசத்து ராஜா, பக்கத்து தேசம் வந்து இஸ்ரவேல் ராஜ்யம். இது ரெண்டும் வேற வேற தேசம். I've been telling you always, don't confuse. Israel is not Judah and Judah is not Israel. Both are two different countries. Malaysia, Singapore மாதிரி. சிங்கப்பூர் ஜூடானா, மலேசியா வந்து இஸ்ரேல் மாதிரி. இஸ்ரேல் பெரிய தேசம், யூதா வந்து ஒரு சின்னோண்டு தேசம். 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் தான் யூதா. இந்த யூதாவை தான் தாவீதுடைய சந்ததி ஆளுகை செய்து வந்தாங்க. அப்ப ஆசா வந்து யார் என்றால் தாவீதின் சந்ததியில் வந்தவர். Now, okay, simple as that. Now, ஆசா வந்து யூதா தேசத்தை ஆளுகை செய்யும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார். A prophet came and said, and he pinpointed to Israel. அதாவது பக்கத்து நாட்டை காட்டி சொல்லுகிறாரு, அந்த நாடு ஏன் திரும்ப அழிஞ்சு போனது? 3 காரியங்களில் தவறு செய்ததுனால அந்த நாடு அழிந்து போய்விட்டது என்று. ஒன்னு, அவர் சொன்னாரு, உண்மையான தெய்வத்தை அவர்கள் என்ன செய்யவில்லை? ஆராதிக்கவில்லை. எந்த தேசமும் எந்த ஜாதியும் எந்த குடும்பமும் உண்மையான தெய்வத்தை ஆராதிக்காவிட்டால், இன்னைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு அந்த குடும்பத்துல என்ன இருக்காது? ஆசீர்வாதம் நிலைத்திருக்காது. ஒண்ணு. இரண்டாவதாக, கத்துக் கொடுக்கிற ஆசாரியர்கள் கிடையாது.
இந்த தேசத்துல உண்மையான ஆசாரியர்கள் கிடையாது. ஏனென்றால் ஜெகோஷாபாத் என்றவர் பொய்யான ஆசாரியர்களை இஸ்ரவேல் தேசத்தில் ஸ்தாபித்தார். மூன்றாவதாக கடைசியாக நியாயப்பிரமாணம் கிடையாது. There was no law. And actually இந்த மூன்று காரியத்தையும் நீங்கள் ஒன்றாக பார்க்க முடியும். எந்த இடத்துல நியாயப்பிரமாணம் இல்லையோ, where there is no law, listen very carefully, எந்த இடத்துல நியாயப்பிரமாணம் இல்லையோ அந்த இடம் கொஞ்ச நாளுக்குள்ளார என்ன செய்கிறோம், அழிவை நோக்கி போய்விடும் என்பதில் சந்தேகம் கிடையாது. Because the basis, ஒரு குடும்பத்தையுடைய அஸ்திபாரம், ஒரு வாழ்க்கையுடைய அஸ்திபாரம், ஒரு தேசத்துடைய அஸ்திபாரம் is this law. எந்த இடத்தெல்லாம் அன்பானவர்களை இந்த நியாயப்பிரமாணம், or let's see it as our Bible, நம் வேதாகமம் என்று பார்ப்போம். இந்த வேதாகமம் இல்லையோ நமக்கு கஷ்டம், நமக்கு பிரச்சனை. Understand, நமக்கு பிரச்சனை. Because this is the backbone, the foundation and the ribs or the skeleton that holds the structure together. இதுதான் நம்முடைய அஸ்திபாரம், நம்முடைய எலும்பு, நம்முடைய நரம்பு, நீங்க என்ன சொன்னாலும் இதுதான் இந்த வேதாகமம். This is the one that guides us. இதுதான் நம்மை நடத்துகிறது, நம்மை ஆளுகை செய்கிறது. சைப்ரியன் என்று நினைக்கிறேன், அவர் ஒரு முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர். அவர் எழுதுகிறார், ஆதி திருச்சபைகள்ல கட்டாயமாக அப்போஸ்தலர்களுடைய கடிதங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வாசிக்க வேண்டும் என்று. சோ முதல் நூற்றாண்டிலேயே, முதல் நூற்றாண்டு, even in the first century, ஆராதனையில இந்த அப்போஸ்தலர்களுடைய கடிதங்களை என்ன செய்து கொண்டிருந்தாங்க, வாசித்துக் கொண்டிருந்தாங்க. It was compulsory. They sang songs, they read the letters of the apostles, and the pastor or the bishop explained what was read. கரெக்டா? இந்த மூணு காரியங்கள் நிச்சயமாக முதல் நூற்றாண்டு சபையிலேயே நடைபெற்றது. அப்போஸ்தலர்கள் உயிராய் இருக்கும் பொழுது அவர்கள் ஆண்டவரை துதித்து பாடினார்கள். பிறகு வேதாகமத்தை வாசிப்பார்கள். அவர்களுக்கு வேதாகமம் அப்போஸ்தலர்கள் எழுதின கடிதங்கள். உதாரணமாக பின்னால் இருக்கு பாத்தீங்களா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், பிறகு பவுல் எழுதின கடிதங்கள், யாக்கோபு எழுதின கடிதங்கள், பேதுரு எழுதின கடிதங்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு கடிதம் ஒரு சபைக்கு வந்த பிறகு, இப்ப உதாரணமா டிஓசி எடுத்துக்கொள்வோம், மெயின் சர்ச்சுக்கு ஒரு கடிதம் வருதுன்னு வைப்போம். அப்போஸ்தலனாக பேதுரு எழுதுகிறார். இந்த இடத்துக்கு கடிதம் வந்த பிறகு, அதை வாசித்த பிறகு அவர்களுடைய முதல் வேலை என்னவென்றால், they will duplicate the letters. They will start writing the letters. Understand? People will come together, ஜனங்கள் கூடி வருவார்கள். They will start writing the Bible. அந்த லெட்டர்ஸ் எழுதுவாங்க. எழுதி 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 ஒருத்தர் கொண்டு போய் எங்க கொண்டு போவார், கூலாய்க்கு கொண்டு போவாரு, ஒருத்தர் தீராவுக்கு கொண்டு போவார், ஒருத்தர் சிலசஜயாவுக்கு கொண்டு போவாரு. அங்க உள்ளவர்கள் அதை படித்த பிறகு உடனே திரும்ப உட்கார்ந்து என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. அதே கடிதத்தை திரும்ப 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 அவர்களுடைய ஆராதனையில என்ன செய்து கொண்டிருந்தாங்க, படித்துக் கொண்டிருந்தாங்க. ஒவ்வொரு தடவை அவர்கள் கூடும் பொழுது அவர்கள் திரும்ப திரும்ப அந்த கடிதங்களை என்ன செய்து கொண்டாங்க, படித்துக் கொண்டிருந்தாங்க. That is how important this Bible was, இந்த வேதாகமம். ஆகையினால் தான் அன்பானவர்களை இதை தவறில்லாமல் என்ன செய்தார்கள், எழுத முயற்சி பண்ணாங்க. அது தவறு இருந்தது, நிறைய பிழைகள் இருந்தது, but not major mistakes, just spelling mistakes kind of things. But they took it so seriously that they were writing it without mistake, because this formed the backbone of the whole church. Here it goes wrong, everywhere it will go wrong. இந்த வேதாகமம் தவறாக மாறினுச்சு என்றால் அன்பானவர்களே, போதனைகள் தவறாக மாறிவிடும். பிறகு உண்மையான தெய்வத்தை அவர்களால் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. சரியா? So this is what we are going to do when we are going to write the Bible in our homes. நீங்க வீட்டுல கொண்டு போய் எழுதும் பொழுது எப்படி எழுத வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று பிறகு 12 மணிக்கு பார்த்துக் கொள்வோம். சரி, ஓகே. சோ ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, இந்த தேசம் அழிந்து போனது வேதம் இல்லாததுனால. வேதம் இல்லாததுனால உண்மையான போதகர்கள் கிடையாது. உண்மையான போதகர்கள் இல்லாததுனால சத்தியமான தெய்வத்தை அவர்களால் என்ன செய்ய முடியாமல் போய்விட்டது, அறியாமல் போய்விட்டது. So it is simply a cycle, you know, it happens one after another, consequence. So இந்த ஆசா ராஜா என்ன செய்தார் என்றால், இவன் சொல்லுகிறது சத்தியம் உண்மை என்று மனம் திரும்பி என்ன செய்தான் என்றால், விக்கிரகங்களை விளக்க ஆரம்பித்தார்.
He removed all idols. எல்லா விக்கிரகங்களையும் அவர் விளக்க ஆரம்பித்தார். பலகு உடைந்து கடைந்த பலிபீடத்தை கட்டினார். He repaired the altar and finally he brought all the people together and he made sure that they made a covenant with God. கடவுளோடு ஒரு உடன்படிக்கை செய்யும்படி செய்தார். 3 காரியத்தை ஆசா செய்தார். 3 காரியத்தினால் ஒரு தேசம் அழிந்து போகும் என்று தீர்க்கதரிசி சொன்னார். 1, வேதம் இல்லாததுனால, சரியான போதகர்கள் இல்லாததுனால, 3ஆவதாக உண்மை உள்ள தெய்வத்தை நீ அறியாததுனால. 3 காரியத்தை ஆசா செய்தார். 3 things that Asa did. Number 1, he removed the idols. விக்கிரகங்களை வடக்கி போட்டார். 2ஆவதாக பலிபீடத்தை கட்டினார். ஆலயத்தின் பலிபீடத்தை. அப்பனா it simply means he revived worship. ஆராதனையும் தேவனை தொழுது கொள்வதையும் பலி செலுத்துவதையும் மறுபடியும் அதுக்கு உயிர் கொடுத்தார். 3ஆவதாக கடைசியாக ஜனங்களை கொண்டு வந்து நாங்கள் கடவுளை மட்டும் பின்பற்றுவோம் என்று ஒரு ஒப்பந்தம் செய்யும்படி கையெழுத்து வாங்கினார். Now, fantastic. இது செய்த பிறகு வேதம் சொல்லுகிறது கடவுள் அவனை என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தார். The Lord simply blessed him. He was in love with Asa. ஆசாவை ஆண்டவர் நேசித்தாரு. ஆசா ஆண்டவரை என்ன செய்தாரு? நேசித்தார். பாருங்க 11ஆம் அதிகாரத்துல 16ஆம் அதிகாரத்துல 15ஆம் அதிகாரத்துல 2 நாளாகமும் 15 19 வாசித்து பாருங்க. verse 19. ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது. Funny isn't it? இந்த மாதிரி ராஜா நான் நினைக்கிறேன் வாழ்ந்ததே. இந்த மாதிரி ராஜா யூதா தேசத்துல இருந்ததே கிடையாது. தாவீது கூட இப்படி இல்ல, சாலமன் காலங்கள் கூட இப்படி இல்ல. 35 வருஷங்கள் ஆசா ஆளுகை செய்யும் பொழுது தேசத்தில் என்ன கிடையாதாம்? யுத்தம் கிடையாதாம். 35 years, 35 years. Even Solomon did not have that kind of a privilege and luxury. சாலமோனுக்கு கூட அன்பானவர்களே அப்படிப்பட்ட சிராக்கியமும் பாக்கியமும் கிடைத்தது கிடையாது. 35 வருஷங்கள், 35 years, there was no war. இது அந்த நாட்களில் பார்க்கிறோம். இந்த நாட்களில் காலங்கள் கிடையாது. அந்த நாட்களில் they simply fight with one another. That is their pastime, I think. So when you read the Bible, that's what you come to conclusion. Now for 35 years, 35 வருஷங்கள் அன்பானவர்களே யுத்தங்கள் கிடையாது. அவனுடைய வாழ்க்கையில. Think about it. We want such a life, isn't it? நம்முடைய வாழ்க்கையிலும் அன்பானவர்களே அப்படிப்பட்ட ஒரு காலங்களை தான் ஏங்கி கொண்டிருக்கிறோம். பிரச்சனையே இல்லை, கவலையே இல்லை, சவால்களே கிடையாது, நோய்களே கிடையாது, எந்த கஷ்டமே கிடையாது. 35 வருஷம் சமாதானமாக வாழ்ந்த காலங்கள். ஆண்டவர் ஆசாவை ஆசீர்வதித்தார். But then God knew something about Asa that others may not have noticed. மற்றவர்கள் காணாத ஒரு காரியத்தை நான் நினைக்கிறேன் ஆண்டவர் கவனித்திருக்க வேண்டும் என்று. இந்த 35 வருஷத்தில் அன்பானவர்களே ஆசாவுக்கு பொழுது வயதாகி இருக்கணும். He must be in his 60s maybe. 60 வயசுக்கு மேல வந்திருக்கணும். இந்த ஆசா 35 வருஷம் சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருந்த யுத்தம் இல்லாத ஆசா. There was no war in the life of Asa or the nation. His spirituality must have declined tremendously. இல்லையா? அததான் 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இந்த 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் அன்பானவர்களே, ஆசா யுத்தம் இல்லாமல் இருந்த காலங்களில், எதிர்ப்பு இல்லாத காலங்களில் அவன் வாழ்க்கையை கொஞ்சம் சகஜமாக எடுத்திருக்க வேண்டும். He must have taken his life for granted. You understand? There was no war, no problems. So he didn't have to go to God and plead and cry. Look at this verse. இந்த வசனத்தை பாருங்க. 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்து உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். பாருங்க,
14ஆம் அதிகாரம் 11வது வசனம், 2 நாளாகமத்துல தான் இருக்கிறோம். 14ஆம் அதிகாரம் 16. ஆசாவுடைய ஆரம்ப நாட்களில் ஒரு திரளான கூட்டம் ஆசாவுக்கு எதிர்த்து வரும் பொழுது ஆசா ஆண்டவரை நோக்கி கதறுகிறார். Asa cried unto the Lord. Well, that's what verse 11 says. And Asa cried unto the Lord his God and said, the Lord, it is nothing with thee to help, whether with many or with them that are few. கொஞ்சம் இருந்தாலும் அநேகர் இருந்தாலும் உமக்கு என்ன கிடையாது? பிரச்சனை கிடையாது. இந்த திரளான ஜனங்களுக்கு விரோதமாக, எதிரிகளுக்கு விரோதமாக உம்மை நம்பிதான் என்ன செய்தோம்? வந்தோம். கரெக்டா? So problems pushes us into the presence of God. வழங்குதா? It takes a very matured man to stay stable at times of peace. பிரச்சனைகள் வரும்பொழுது அன்பானவர்களே, என்னப்பா இங்க ஊசியா போட்டு விட்டுருக்கீங்க, என்ன குத்துறதுக்கா? இங்க போறா ஆணிய போட்டு விட்டுருக்கிறேன். நானும் பாக்குறேன், என்னடா குத்துது சொல்லாதவங்களா? சேலை உள்ளதா? வேணுனிக்கே போட்ட மாதிரி இருக்கு. சீக்கிரம் முடி. இந்த சரி, ஓகே. எங்க இருக்கிறோம்? பிரச்சனையின் காலங்கள்ல ஆசா யாரை சார்ந்திருந்தாரு? கடவுளை சார்ந்திருந்தாரு. காரணம் இருந்தது அவருக்கு. கடவுளை கூப்பிடணும் என்று. இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த கஷ்டம், இந்த தொல்லை, இந்த துன்பம், இந்த சவால்கள் வரும் பொழுது people like Asa always depended upon God. 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறாரு, நாங்கள் கொஞ்சமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, ரொம்ப இருந்தாலும் என்னது? பிரச்சனை கிடையாது. எதிரிகள் பெருசா இருந்தாலும் சரி, சின்னதா இருந்தாலும் சரி, உமக்கு எல்லாம் என்னது? It's nothing for you. It's all the same for you. So we are trusting you to give us victory. So in the midst of struggles, Asa depended on God. But 35 years of peace must have made him very complacent. 35 வருஷம் சமாதானம் அன்பானவர்களே அவனை தூங்க வைத்திருச்சுன்னு நினைக்கிறேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில். And that's what we see in verse 16, chapter 16, sorry. Now listen very carefully. நாம் கஷ்டப்படுகிற வேளையில, வேலை இடத்துல வேலை கிடைக்காம, வேலை போற நிலைமை, அல்லாவிட்டால் குடும்பத்துல பிரச்சனை, பிள்ளைகள் மத்தியில பிரச்சனை, கணவன் மனைவி மத்தியில பிரச்சனை, ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் பொழுது அதிகமா யார நாடுவோம்? கடவுளை நாடுவோம். அது சகஜம். That is by nature. We all like that. We all like that, including me, you, everybody, all of us are like that. எல்லாருமே அப்படிதான். ஆனால் அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு விடுதலை தந்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது there is a tendency in human nature, the same nature that sought God will seek him less. அவரை தேடுவதில் என்ன செய்திருவோம்? குறைச்சிருவோம். நோய் வந்தாதான் டாக்டருக்கு போவோம். நல்லா இருக்கிறவன் எவ்வளவு டாக்டருக்கு போவானா? போக மாட்டான். சும்மா போய் டாக்டர் நான் நல்லா இருக்கேன், ஏதாவது மருந்து கொடுக்குறியா அப்படின்னு எவனாவது கேட்பானா? அப்புறம் டாக்டர் மருந்து சாப்பிட வேண்டியது வந்துடும். அந்த மாதிரி ஆளுங்க இருந்தா. சோ அதே மாதிரிதான், நல்லா இருக்கும் பொழுது யாரும் ஆண்டவரை தேடுவது கிடையாது. ஆனால் காலங்கள் நல்லா இல்லாமல் மாறும் பொழுது we seek God. But the ஆசாவுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா நமக்கு காட்டுகிறது? If there is one main thing that ஆசாவுடைய வாழ்க்கை காட்டுகிறது என்றால், நீ நல்லா இருக்கிற காலத்திலும் அவரை என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. ஏன்னா உன்னுடைய கடைசி நாட்களில் அவர் விளையாடுவதற்கு என்ன உண்டு? வாய்ப்பு உண்டு. And that's what he did in Asa's life. ஆசாவுடைய வாழ்க்கையில் அதுதான் செய்தார். 35 வருஷங்கள் அவனை நல்லா விட்டுட்டு ஒரு சின்னோண்டு பரீட்சையில அவன் தோத்து போனதுனால அவன் சாகிற வரையில ஒரு பொல்லாத ராஜாவா செத்தான். அவன் ரட்சிப்பை இழந்துட்டான். ஆண்டவர் அவனை வெறுத்துட்டாருன்னு இல்ல. For example, he died as a sick man. 12வது வசனம் வாசித்தீங்கன்னா 16-12
16:12. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே 39வது வருஷம் பாருங்க, நல்லா கேளுங்க. 35ல அவன் கடவுளை என்ன செய்துட்டான்? வேணான்னு சொல்லிட்டான். அதுக்கு வர கொஞ்ச நேரத்துல எப்படி வேணான்னு சொன்னான்ட்டு. கடவுளை வேணான்னு சொல்லிட்டான். 39வது 4 வருஷத்துக்கு பிறகு அவனுக்கு என்ன வருகிறது? சிக்கு. தன் கால்களிலே வியாதி கண்டு, கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. நோகு, it was a great sickness. It probably gives us an idea that number one, the sickness was not cured. அவனுடைய நோய்களுக்கு அவன் என்ன செய்யவில்லை? விடுதலை பெறவில்லை. இரண்டாவதாக, இந்த நோயின் நிமித்தமாக நிச்சயம் அவன் என்ன செய்திருக்கணும்? அதிகமா கஷ்டப்பட்டிருக்கணும். That is why the Tamil Bible and the English Bible emphasize the word great. Understand? You see, அவன் தன் வியாதியிலும், நீங்க திரும்ப படிங்க. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல இல்ல ஐயா, திரும்ப முதல்ல இருந்து படிங்க. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு, அவன் நோய் மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் நோய் மிகவும் உக்கிரமாய் இருந்ததா? உக்கிரமாய் இருந்தது. ஆங்கிலத்தில் சொல்லுகிறது until his disease was exceedingly great. Exceedingly great. அப்புறம் அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரியே தேடினான். அப்புறம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது 2 வருஷத்துக்கு பிறகு அவர் செத்து போயிட்டார் என்று. 41st year of his reign he died. So you see, from the year 35, 35வது வருஷம் அவன் ஆண்ட வருஷத்துல இருந்து 41 வரையில, that is how much? 6 years. கடைசி 6 வருஷங்கள் அன்பானவர்களே, ஆசாவுக்கு நல்ல வருஷங்கள் கிடையாது, நல்ல வாழ்க்கை கிடையாது, நோய் நிறைந்ததாக இருந்தது. பிறகு நீங்க படிப்பீங்க 10வது வசனத்தை படிங்க. 16:10. அது நிமித்தம் ஆசா ஞான சிருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடும் கோபம் கொண்டு அவனை காவல் அறையிலே வைத்தான். இதெல்லாமலும் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். ஜனங்களை சிலர் கொடூரமாக நடத்த ஆரம்பித்தார். So you see, the last 6 years, கடைசி 6 வருஷங்கள் அன்பானவர்களே, ஆசாவுடைய வாழ்க்கை எப்படி முடிந்தது தெரியுமா? அவனுக்கும் அவன் விருப்பப்பட்டு நடத்தின 35 வருஷங்கள் சமாதானத்தில் நடத்தின ஜனங்களை கொடுமைப்படுத்த ஆரம்பித்து விட்டான். The Bible says he oppressed them. Understand? God brought about a spirit that was not right into Asa. ஆசாவுக்குள்ளார ஒரு நல்ல ஆவியை ஆண்டவர் விடாதபடி தடங்கல் செய்து ஒரு பொல்லாத ஆவியை கொண்டு வந்து அவனுக்கும் ஜனங்களுக்கும் என்ன வந்துவிட்டது? விரோதம் வந்து விட்டது. அது மட்டுமல்ல, எந்த தீர்க்கதரிசி சத்தத்தை கேட்டு அவன் வாழ்க்கை வளர்ந்ததோ அதே தீர்க்கதரிசின சத்தத்தை, it was not the same prophet but a different prophet but a prophetical word, அதே தீர்க்கதரிசின வசனம் வார்த்தையை சொன்னவனை பிடிச்சு எங்க போட்டாரு? ஜெயில்ல போட்டாரு. He put him in prison and finally he died of sickness. Look at the 3 things that happened. 3 காரியங்கள் அவன் வாழ்க்கையில நடந்ததை பாருங்க. அவனுக்கும் ஜனங்களுக்கும் சண்டை வந்துருச்சு. சமாதானமாக இருந்த தேசம் இப்பொழுது ராஜாவை ஜனங்களுக்கு பிடிக்காமல் போய்விட்டது. Understand? They didn't like him. Many of them would have thought that this will die better. இல்ல 35 வருஷம் ஆண்ட பிறகு கடைசியில நாம் செய்யற தவறுகள் தான் சில வேளையில என்ன செய்யும்? ஜனங்களுக்கு முன்பதாக ரொம்ப முக்கியமா நிற்கும். நம்ம நாட்டுல பாருங்க, டாக்டர் மகாதீர் இருக்கிறார், சரியா? நீங்க என்ன சொன்னாலும் he did a lot of good things for the country. ஆமாவா இல்லையா? நான் உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்கலையோ, நல்லவரோ கெட்டவரோ அதை விட்டுருவோம். நாட்டுக்கு நிறைய என்ன கொண்டு வந்திருக்கிறாரு? செழிப்பு, ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறாரு. இப்ப எல்லாமே ஏசுறானுங்க. அம்மாவா இல்லையா? இடையில நினைக்கிற சும்மா டிவியை திறந்த இந்த நியூஸ் பாக்குறதுக்கு, அந்த புத்திரி அம்னோவா some agung meeting என்னமோ going on la, the AGM I think so. எல்லாமே ஏசுது, பழமொழி சொல்லி ஏசுது அவனை. முந்தி
மகாதீர் ஆளுகை செய்யும் பொழுது இவன் மூச்சு விட கூட மாட்டு போட்டிருப்பான் முடியாது முன்னாலே. மகாதீர் முன்னாடி போய் மூச்சு விட கூட பயந்துருப்பான் அவன் முன்னால நிக்கிறதுக்கு. இப்ப அந்த மாதிரி ஏசுறானுங்க, கட்டமா போட்டு அடிக்கிறானுங்க. So you see what I mean? ஆசாவுடைய வாழ்க்கை அப்படிதான். 35 வருஷங்கள் நன்றாக ஆண்ட பிறகு கடைசி 6 வருஷங்களில் ஆண்டவர் புந்து கொலப்படி பண்ணுகிறார். ஜனங்களுக்கும் ராஜாவுக்கும் பிரச்சனை, ராஜாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனை. He was a sick man and then he went against the whole spiritual revival that he started. அவன் ஆரம்பித்த எழுப்புதலுக்கு அவனே கடைசியில முட்டுக்கட்டாக மாறிவிட்டான். எந்த தீர்க்கதரிசி அவனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தானோ அதே தீர்க்கதரிசியை தூக்கி என்ன செய்தான்? சிறையில போட்டு விட்டான் என்று பார்க்கிறோம். What happened? என்ன நடந்தது? Listen very carefully. Sorry. ஆசாவுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன சோதனை வந்தது. என்ன சோதனைனா, ஒன்னும் பெரிய பிரச்சனை கிடையாது. பக்கத்துல இருந்தான் அந்த பொல்லாதவனுங்க, இந்த இஸ்ரேல் நாட்டுக்காரனுங்க. ஆண்டவர் அவங்களை கை விட்டுட்டாரு. அவனுக்கு தான் விக்கிர ஆராதனைக்கு போயிட்டானுங்களே, கடவுள் வேணான்ட்டு இந்த பால் ஆராதனைக்கு போயிட்டானுங்க. ஆண்டவர் அவங்களை கைவிட்டார். இவன் யூதா கிட்ட சண்டைக்கு வந்துட்டான், ஆசா கூட சண்டைக்கு வந்துட்டான். அப்போ ஆசா என்ன பார்த்தாரு? நம்ம சின்ன நாடு சிங்கப்பூர் மாதிரி, இஸ்ரேல் பெரிய நாடு மலேசியா மாதிரி, எப்படி சண்டை போடுவது என்று யோசிக்கும் பொழுது இந்த ஆசா என்ன செய்தார் என்றால், ஆலயத்தில் உள்ள பணத்தையும் தங்கத்தையும் நகையையும் எடுத்துக்கொண்டு போய் சீரியா நாட்டு ராஜாவுக்கு கொடுத்து, நீ உன்னுடைய நட்பை இஸ்ரவேலோடு என்ன செஞ்சிரு? விளக்கிடு. இன்னும் சீரியாவும் இஸ்ரேலும் நட்பா இருந்தாங்க. அப்போ ஆசா என்ன செய்தான் என்றால், ஆலயத்தில் உள்ள எல்லா விதமான சொத்துக்களை கொண்டு போய், நகை தங்கங்கள் கொண்டு போய் சீரியா கிட்ட கொடுத்து, சீரியா தேசத்து ராஜா கிட்ட சொன்னாரு, நீயும் உன்னுடைய நட்பை இஸ்ரவேல்ல இருந்து என்ன செஞ்சிரு? பிரிச்சிருண்டு. and he did that. சீரிய ராஜா என்ன செஞ்சாரு? இஸ்ரவேலை நான் இன்னமோடு உன்னோட கூட சேர முடியாது என்று கையில் விட்டு ஆசா கூட சேர்ந்துட்டாரு. and ஆசாக்கு பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இஸ்ரேல் தேசம் சண்டை போட வந்தவர்கள் போயிட்டாங்க. சீரியா தேசம் இப்ப இவரோடு கூட சேர்ந்துட்டாரு. again it was peace, everything was all right. எல்லாமே சரியாக போனது. அப்பொழுதுதான் இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான், you made a mistake, நீ தவறு பண்ணிட்ட. ஏன் தெரியுமா? நீ ஆரம்பத்துல கடவுளை சார்ந்திருந்தது போல யாரை சார்ந்திருக்கல? நீ இப்போ கடவுளை சாராம யார் கூட சார்ந்துட்ட? சீரியா நாட்டு ராஜா கூட சேர்ந்துட்ட. இதுதான் தப்பு என்று சொல்கிறார். Now let me close with this. இதோடு நான் முடிக்கிறேன். Actually I have got quite a lot to share, but let's skip it here now. Just this point. இந்த சம்பவத்தோடு, இந்த முக்கியமான கருத்தோடு நம்ம முடிச்சிருவோம். அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, நீ ஆரம்ப நாட்களில் கடவுளை சார்ந்து இருந்தது போல இப்பொழுது நீ ஆண்டவரை என்ன செய்யல? சார்ந்து இருக்காம போயிட்ட. இதுதான் உன்னுடைய பிரச்சனை. This is your problem. இது ஒரு பெரிய பாவம் கிடையாது. கடவுளை விட்டு விட்டு அவன் விக்கிரகங்கள் ஆராதிக்க போல, ஆண்டவர் வேணாம் என்று சொல்லிவிட்டு வேற பலிபீடங்களில் அவன் ஆராதனை செய்யவில்லை, அதெல்லாம் கிடையாது. The prophet simply came and said, why did you trust Syria? When Baasha came, இஸ்ரவேல் நாட்டு ராஜா பாஷா வரும் பொழுது நீ யாரை சார்ந்திருக்கணும்? You should have gone to God. Simple as that. Let the Lord handle. That's how he had been leading you thus far. You should have handled, let the Lord handle, but you depended on Syria, and that was the problem. And அதுக்கு பிறகுதான் ஆசாவுடைய பிரச்சனை ஆரம்பித்தது. ஆசாரியனை தூக்கி தீர்க்கதரிசியை கூட்டி ஜெயில போட்டான். அவனுக்கும் ஜனங்களுக்கும் சண்டை வந்தது. கடைசியில கால்ல வியாதி வந்தது. கடைசியில மறக்கக்கூடிய அளவுல என்ன செஞ்சிட்டான்? அவன் செத்து போயிட்டான். எந்த ஜனங்கள் இவனுக்கு நன்றி சொன்னாங்களோ அதே ஜனங்கள் திரும்ப பார்த்து இவன் செத்துட்டா என்னது நல்லதரா என்று சொல்லி இருப்பாங்க. Now listen very carefully, அன்பானவர்களே. ஆண்டவர் பல வகையில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், பல வகையில் உயர்த்திருக்கிறார். நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன். உங்கள் நிச்சயமாக எனக்கு தெரியும், உங்களுடைய பெற்றோர்களை பார்க்கிலும் நீங்க எப்படி இருக்கிறீங்க. நம்ம காலங்கள் நல்ல செழிப்பாக இருக்கிறது.
சிலர் உங்களுடைய பெற்றோர்கள் இந்தியாவில இருந்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு, உங்க அப்பா அம்மா எப்படி வாழ்ந்தாங்கன்னு இந்தியாவை நீங்க போய் பார்த்தீங்கன்னா போதும். எந்த பகுதியில போய் பார்த்தாலும் பரவாயில்ல. மலேசியாவில் நீங்க நிச்சயமா எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப செழிப்பா ஆசீர்வாதத்தோடு இருக்கிறோம். And when we came, we never came with every goods that we have now today or enjoy today. நாம் வரும்பொழுது அன்பானவர்களே இந்த ஸ்லாக்கியத்தோடு இந்த பாக்கியத்தோடு வந்தது கிடையாது. We had our challenges, our difficulties, our doubts. நம்முடைய சந்தேகங்கள், நம்முடைய சவால்கள். இந்த நாட்டில் வாழ முடியுமா முடியாதா? அநேகர் இந்த வாட்டில் சம்பாதித்துட்டு இந்தியாவுக்கு தான் அனுப்புனாங்க, என்ன செய்யணும் திரும்ப போகணும் என்று. அநேகர் இந்த நாட்டில் வாழ்ந்துட்டு திரும்ப எங்க போயிட்டாங்க? இந்த நாடு வேண்டாம், இந்தியாவுக்கு போயிருவோம் என்று போயிட்டாங்க. But we all stayed back. That's why we are here. We all stayed back. And God has blessed us tremendously. கடவுள் நன்றாக ஆசீர்வதித்திருக்கிறார். And I have a feeling our children will be blessed also. நம்முடைய பிள்ளைகளையும் இன்னும் ஆசீர்வதிப்பார். But the most important thing is that நாம் ஆரம்ப நாட்களில் தேடின ஆண்டவரை இந்த நாட்களில் என்ன செய்திடக்கூடாது? விட்டுறக்கூடாது. நான் புத்தம் சர்ச்சில் உள்ளவன், தமிழ் சர்ச்சில். It's the biggest Methodist church lah. பெரிய சபை. நான் நினைக்கிறேன் தமிழ் சர்ச்சிலேயே மலேசியாவில் அதான் பெரிய சர்ச். வேற சர்ச் அதுக்கு மேல பெருசு கிடையாது. The Bunthong Tamil Methodist Church is the biggest Tamil church or Protestant church in the country, இந்த நாட்டில். அந்த நாட்கள்ல நான் சொல்லிட்டு முடிச்சேன் 2 நிமிஷம். திடீர்னு மனசுல வந்துருச்சு சொல்லணும் கூட. அந்த நாட்கள்ல காடி கிடையாது அந்த சர்ச்சில். எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் பாஸ்டர் ஒரு சின்ன காடி வச்சிருப்பார். அவருக்கு பாண்டியன்லாம் தெரியுமா? என்ன காடி தெரியுமா வச்சிருந்தாரு? டையாட்சு தெரியுமா? மோட்டார் சைக்கிள் மாதிரி தூக்கி இந்த பக்கம் வச்சிடலாம். அந்த காடியில் தான் அடிபட்டு செத்தாரு அவர், பாவம். So அந்த மாதிரி காடி தான். It's an old car, second hand car you will find in the pastor's house. So ஆகையினால ஜனங்கள் வந்து திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும்னா யாரை கூப்பிடுவாங்க? பாஸ்டரை தான் கூப்பிடுவாங்க. ஏன் டாக்ஸி கூப்பிட மாட்டாங்க? காசு. கரெக்ட், அது விலை தெரியுமா? ஜனங்களுக்கு அப்படி காசும் கிடையாது. அவங்க சம்பளம் எடுத்தா 200 ரிங்கிட் 300 ரிங்கிட் தான் எடுத்திருப்பாங்க ஒரு மாசத்துல. முக்காவாசி பேர் அன்பானவர்களே பைஸ்கல்ல தான் வருவாங்க. பைஸ்கல்ல 2 முன்னால உட்கார்ந்துருக்கும். பைஸ்கல் தெரியுமா? அப்படி இருக்கிறோம் கேரியர்ல 2 முன்னால உட்கார்ந்துருக்கும், பின்னால 2 அல்லாட்டி 1 உட்கார்ந்துருக்கும். கட்டி பிடிச்சிக்கிட்டு முன்னால உட்கார்றதுக்கு கண்ட மனமா வழி எடுக்கும். அது இங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ ஓட்டுறவர் ரொம்ப கரெக்டா ஓட்டணும். அட்ஜஸ்ட்மெண்ட்ல எங்கேயாவது போயிடக்கூடாது. ஆடு மாடு ரோட்ல போவோம், அந்த மாதிரி வந்து சேர்ந்துருவாங்க. And the ladies will walk. பைஸ்கல் இல்லாதவர்கள் வீடு கூட இருக்குது. அவங்க என்ன செய்வாங்க? நடப்பாங்க மைலு கணக்கா. ஊரத்துல புத்தம் ஊழுல இருந்து அப்படியே நடந்துகிட்டு வரும். ஒரு பைபிளை தூக்கிட்டு பிடிக்கல தோரத்துல நட. அது இங்க அங்க குதிக்கும். அதுக்கு ஒரு அடி ஒரு அறை கொடுத்து கொண்டு வந்து சர்ச்ல சேர்த்துருங்க. That's how we all came to church. எங்க வீடு ரொம்ப கிட்ட இருந்துச்சு சர்ச்ல. Ours is just எங்க இருக்குன்னா நான் நினைக்கிற ஒரு 3 கடை தாண்டி. We were just beside the church. Good people always stay beside the church. So we are still there. Our house is still there. So அந்த மாதிரி that's how we lived. But இன்னைக்கு அன்பானவர்களே, பட் அந்த டைம்ல பலவீனங்கள் இருந்தது. I never liked the church at that time itself, you know, too traditional, too rigid and all this kind of thing. அப்பயே எனக்கு கொஞ்சம் charismatic தாங்க. So ஆனாலும் அவர்களுடைய பக்தியை நீ அடிச்சுக்க முடியாது. வடக்குது அவர்கள் பாடும் பொழுது, அவர்கள் ஜெபிக்கும் பொழுது, கண்ணீர் வடிக்கும் பொழுது 4 மணிக்கு ஆராதனை நடக்கும். கிறிஸ்மஸ் இப்ப நடக்குதான்னு தெரியல. 4:30 4:30 மணிக்கு அவன் பிள்ளை குட்டியை எழுப்பி 4-5 பிள்ளைங்க இருக்கும், சின்ன சின்னதா கரடியாட்டம் இருக்கும். எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டு அங்க இருந்து எங்கேயோ இருந்து எடுத்து செய்வான். நடந்து வந்து என்ன செஞ்சிருவான்? சர்ச்சில் சேர்ந்துருவான். It's a truth. எங்க சர்ச்சில் இடம் பத்தாது. You know, from somewhere, all from the desert, from the wilderness, from some holes, red holes, that fellow will come and sit in the church. 4 மணிக்கு 3 மணிக்கு எங்களை மாதிரி ஆளுலாம் அப்படியே தூங்குவோங்க. எங்க 4 மணிக்கு எழுப்பி விட்டாங்க போய் தந்தானி துதிப்போம் பாடினா முடியுமா? தூக்கம் தான் வரும். So it was like that, but they don't care. You have no option but to be in the church. வாய்ப்பே கிடையாது. அம்மா ரொம்ப தூக்கம் வருது,
நான் இன்னைக்கு மட்டும் படுத்துக்கிறேமா, அடுத்தது உனக்கு தெரியும், அடுத்த செகண்ட் ஒரு அரை உணவு தெரியும். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சர்ச்னா நீ எங்க இருக்கணும்? சர்ச்ல ஒரு ப்ரோக்ராம் ஆராதனை இருக்கணும்னா நீ அங்கதான் இருக்கணும். அது எத்தனை மணியோ உனக்கு பிரச்சனை கிடையாது. உனக்கு சீக்கா இருக்கலாம், உனக்கு நோயா இருக்கலாம், உனக்கு காடு ஊனமா இருக்கலாம், நீ இருக்க வேண்டியது எங்க? சர்ச்ல. You must be church. That's how it grew. And the church grew tremendously and God blessed them. And I was surprised. நான் சில நாட்களுக்கு சில வருஷங்களாக பார்த்து கொண்டிருக்கிறேன். So many doctors from that church. நிறைய பேர் அன்பானவர்களே டாக்டர்ஸ், அநேகர். இவன் மகன் தெரியுமா டாக்டர் படிக்கிறான், அவன் மகன் தெரியுமா ஒருத்தன் பிரான்ஸ், இப்போ போயிட்டு வந்தேன், ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கிறான் என்கிட்ட, ஒருத்தன் பிரான்ஸ்ல இருக்கிறான், ஒருத்தன் அமெரிக்காவில் இருக்கிறான், ஒருத்தன் இந்தியாவில் இருக்கிறான். 3 பிள்ளைங்க, 3 கிராஜுவேட்ஸ். One is studying to be an engineer, one is studying to be a doctor, the other one was something else, another one was also an engineer. And I hear everybody, you throw a stone, what is your child doing? Doctor, engineer, this one, that one, he's in France, he's in America. It's nice to know. But I also heard another thing. They don't go to church. The children who are doctors, who are engineers, who have graduated, who have come back home, I ask them, where do they worship? They don't go at all. You understand what I'm trying to drive at? You understand? And that is not good. அது நல்லது கிடையாது. ஏன்னா காலங்கள் இன்னும் முடியலையே. வணங்குதா? So அது நல்லது கிடையாது. So அதுதான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். And the Lord has raised us up and His Lord has blessed our children. Don't forget to rely on God. Because once the leg gets sick, it looks like Asa was never healed until the day he died. So we don't want that. So don't leave God. Tell your children the church is more important than anything else. God is more important than anything else. Understand? Because that is what finally the world blessed them. That's what Asa teaches us. Asa would important. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள். Let's prepare ourselves for Holy Communion. நற்கருணை ஆராதனைக்கு நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நான் சொன்ன மாதிரி அன்பானவர்களை, ஆராதனை முடிச்ச பிறகு please go down, have your lunch and come, because you need to be here until 2 p.m. at least. சரியா? நாம் அனைவரும் எழுந்து நிற்போமா? Shall we all stand? பரிசுத்தமும் கிருபையும் உள்ள பிதாவே, ஆண்டவரே, இந்த பரிசுத்த நற்கருணை பந்தியில் நாங்கள் பங்கு பெறுவதற்கு தகுதி அல்ல சுவாமி. We are not worthy, O Lord, to partake in this meal, but you died for us. ஆனால் எங்களுக்காக மரித்தீரே ஆண்டவரே, ரத்தம் சிந்தி எங்களை நீதிமான் ஆக்கினீரே சுவாமி. தகுதியற்ற எங்களை ஆண்டவரை நீர் தகுதி ஆக்கினீர். பாவம் நிறைந்த எங்களை ஆண்டவரே, எங்களை நீதிமான்களாக மாற்றினீர் சுவாமி. உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரை, எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் சுவாமி. எங்களை மன்னியும் பிதா. ஒரு நிமிஷம் அன்பானவர்களே, நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். சிந்தையில செய்திருக்க கூடும், பார்வையில செஞ்சிருக்க கூடும், செய்கையில செய்திருக்க கூடும், நம்முடைய கேட்கக்கூடாத காரியங்களை நாம் கேட்டிருக்க கூடும், செவியின் பாவங்கள் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்போம். பேசக்கூடாத காரியங்களை பேசியிருப்போம். ஆத்திரங்கள், கோபங்கள், பொறாமை, எரிச்சல். Just say, Lord, forgive me, and let us mean it. உண்மையோடு சொல்லுவோம். You know, the Lord is faithful and He is a good God. ஆகாப் ராஜா பொல்லாத ராஜா, வேதாகமத்தில் அவன் கூட மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் அவனை மன்னித்தார். மனாசே அவனுக்கு மேல பொல்லாதவன், அவன் மனம் திரும்பும் பொழுது அவனையும் ஆண்டவர் மன்னித்தார். And that is the God that we have. Let us say sorry.
அவரிடம் மன்னிப்பு கேட்போம், உண்மையோடு சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர் அன்பானவர்களே. மனிதனை போல அல்ல, மன்னிப்பேன் மறக்க மாட்டேன் என்று சொல்லுவதற்கு அவர் மன்னிப்பார், மறக்கிற தெய்வமாக இருக்கிறார். சங்கீதம் 103 சொல்லுகிறது, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உன்னுடைய பாவங்களை விலக்கி போட்டு விட்டேன். கிழக்குக்கும் மேற்குக்கும் யாராலையும் அளக்க முடியாது. ஏன்னா விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், இந்த உலகமானது பெருகிக் கொண்டே இருக்கிறது. Scientists say the world is constantly expanding, constantly growing. So how do we know the distance between east and west? Nobody knows. But that's how far the Lord says He will put away our sins. ஆண்டவரே, இந்த வேளையிலே சுவாமி, இந்த பந்தியிலே பங்கு பெறும் பொழுது சுவாமி, உங்களுடைய கிருபையை நினைவு கூறுகிறோம், நீர் செய்கிற நன்மையை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் உம்மை சாராமல் உம்மை நம்பாமல் வாழ்ந்திருப்போம் என்றால் எங்களை மன்னியும் பிதாவே. நாங்கள் உமக்கு முக்கியம் தராமல் ஆண்டவரே கவனமற்றவர்களாக வாழ்ந்திருப்போம் என்றால் எங்களை மன்னியும் பிதாவே. கஷ்டமான வேளையிலே மட்டும் உம்மை கூப்பிட்டு விட்டு நன்றாக இருக்கும் பொழுது உம்மை மறக்கிற இருதயம் எங்களுக்குள் இருந்திருக்கும் என்றால் எங்களை மன்னியும் பிதாவே. இந்த வேளையிலே இந்த பந்தியிலே பங்கு பெறும் பொழுது சுவாமி ஆண்டவரை, நாங்கள் எப்பொழுதும் உம்மை சார்ந்தவர்களாக இருக்க எங்களிலே கிரியை செய்யும் சுவாமி. Work in us, O Lord, so that we will always depend on you, Father. Even in bad times, challenging times and good times, நல்ல நேரங்கள் கெட்ட நேரங்கள் சவால் நிறைந்த நேரங்களிலும் உம்மை மட்டுமே சார்ந்திருக்கிற இருதயம் எங்களுக்கு தாரும் சுவாமி. எங்களுக்காக பாடுபட்டீர், எங்களுக்காக மரித்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் சுவாமி நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு இந்த பந்தியில் நாங்கள் பங்கு பெறுகிறோம். லோகத்தின் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தெய்வாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தெய்வாட்டுக்குட்டியே சமாதானத்தை. ஆமென், ஆமென்.